चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। அவ்யக்தவாணி தொடர்ச்சி. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு நம்மை ஏன் இரட்டை சேவை ஈஸ்வரிய சேவையின் கூடவே வெளியுலக வேலை செய்ய வேண்டும் என்று ஏன் கூறப்படுகிறது என்று கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் கூறிக்கொண்டே பாப் தாதா சொன்னார், நேரம் குறைவாக இருக்கிறது, மேலும் மிகவும் அதிகமாக பிராப்தி செய்ய விரும்புகிறீர்கள். இந்த காரணத்தினால் உடலும் ஈடுபட வேண்டும், மனமும் ஈடுபட வேண்டும், மேலும் பணமும் ஈடுபட வேண்டும். எனவே 3 விதமான சேவை செய்ய வேண்டும். கொஞ்ச காலத்தில் உங்களுடைய 3 விதமான லாபம் சேமிப்பு ஆகிறது. ஏனென்றால் பணத்திற்கும் மதிப்பெண்கள் இருக்கின்றது. இந்த மதிப்பெண்கள் சேமிப்பாகும் காரணத்தால் வரிசை எண்ணில் முன்னுக்கு வந்து விடுகிறீர்கள். அப்படி உங்களின் லாபத்திற்கு தன்னுடைய பணத்தை ஈடுபடுத்துகிறீர்கள் என்றால் பணத்தின் பாடத்திலும் 1க்கு பல மடங்கு கிடைக்கின்றது. அனைத்து பக்கங்களிலிருந்து ஒருவேளை ஒரே நேரத்தில் லாபம் எடுக்க முடியும் என்றால் ஏன் செய்யக்கூடாது? மற்றபடி எப்பொழுதும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் இவருக்கு நேரமே இல்லை, ஓய்வே இல்லை, தனது உணவை அருந்துவதற்கும் நேரம் கிடைப்பதில்லை, இவர் அந்தளவு பிஸியாகிவிட்டார் என்றால் இயல்பாகவே அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார். ஆனால் எதுவரை அந்தளவு பிஸியாகவில்லையோ இது அவசியமாகும். இது வீணாகச் செல்லாது. இதற்கு மதிப்பெண்கள் உண்டு, இதற்கும் மதிப்பெண்கள் உண்டு. பிஸியாகி விட்டீர்கள் என்றால் நாடகமே உங்களை அந்த வேலை செய்ய விடாது. ஏதாவது ஒரு காரணம் அந்த மாறி உருவாகிவிடும். அதனால் விரும்பினால் கூட செய்ய முடியாது. எனவே எப்படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்களோ அதில்தான் நன்மை இருக்கிறது. நான் சமர்ப்பணம் ஆனவன் இல்லை என்றால் அப்படி நினைக்காதீர்கள். நீங்களும் சமர்ப்பணம் ஆனவர்கள்தான். வழிகாட்டுதல் படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தன் மனம் சொல்லின் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் சமர்ப்பணமானவர் இல்லை. ஒருவேளை இதில் தன்னுடைய மனம் சொல்லும் வழியை நான் இதை செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது இன்னும் அதிகமாக மனம் சொல்லும் வழிப்படி நடப்பதாகும். எனவே தன்னை மிகவும் லேசாக வைத்து கொள்ளுங்கள். யார் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களோ ஒருவேளை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அதில்தான் எனக்கு நன்மை இருக்கிறது என புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் கவலையின்றி இருங்கள். இதில் ஒருவேளை எனக்கு இதில் பங்கு இல்லை, எனக்கு ஏன் கூறப்படவில்லை என்று அதிகமாக யோசித்தீர்கள் என்றால் இவை அனைத்தும் வீணானவை. புரிந்ததா? டீச்சர்களுக்காக சேவை ஸ்தானம் எது? டீச்சர்கள் எப்பொழுதும் உலக மேடையில் இருக்கின்றார்கள். உங்களுடைய சேவா ஸ்தானம் உலக மேடை. நான் மேடையில் இருக்கின்றேன் என புரிந்து கொள்வதனால் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்வீர்கள். ஏதாவது நிகழ்ச்சி செய்கிறீர்கள் என்றால் மேடையில் அமர்ந்திருக்கும் நேரம் எவ்வளவு கவனம் இருக்கிறது, அலட்சிய போக்கு இருக்காது. அப்படி டீச்சர்கள் ஆவது என்றால் உலக மேடையில் இருப்பது. சென்டரில் 2 சகோதரிகள் இருக்கிறீர்கள் என்றால் இருவர் இல்லை, ஆனால் உலகின் எதிரில் இருக்கின்றீர்கள். வரதானம்: பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய மாயாவை வென்றவர், கோபத்தை வென்றவர் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையில் ஒருவேளை சுகத்தின் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் கோபத்தை வென்றவர் ஆகுவது மிகவும் அவசியமாகும். யாராவது தீய வார்த்தைகளை கூறி திட்டினாலும் இழிவுபடுத்தினாலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அடக்குமுறையை காட்டுவது கூட கோபத்தின் அம்சமாகும். கோபப்படத்தான் வேண்டியது இருக்கிறது, இல்லை என்றால் வேலை நடக்காது என்று அப்படி இல்லை. இன்றைய நாட்களின் நேரத்திற்கு ஏற்றபடி கோபத்தினால் காரியம் கெட்டுவிடுகின்றது. மேலும் ஆத்மீக அன்பு மூலமாக அமைதியாக இருந்தால் கெட்டுப்போன காரியமும் சரியாகி விடுகிறது. எனவே இந்த கோபத்தை மிகப்பெரிய விகாரம் என புரிந்து கொண்டு மாயாவை வென்றவர், கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: உங்களுடைய உள் உணர்வை அந்த மாறி சக்திசாலியானதாக ஆக்குங்கள்.
அதன் மூலம் அநேக ஆத்மாக்கள் உங்களுடைய உள் உணர்வு மூலமாக தகுதியானவர் மற்றும் யோகியாகிவிடட்டும். अच्छा, ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।